ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 பற்றி தான். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஸோ இன்றைக்கி முடிவுக்கு வந்துருச்சு எல்லாமே. ஜூன் 6, 2025 எல்லாமே முடிவாயிருச்சு. ஸோ 5 மணி முடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எண்ணிக்கையில் 2 லட்சம் தாண்டுதுங்க. 2 லட்சம் தாண்டுதா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தில் இருப்பீங்க. 2 லட்சம் பேருக்கு மேலே வந்தால் நமக்கு எங்கடா சீட்டு கிடைக்க போகுதுன்னு சொல்லி இப்போ ஒரு மரண பீதியில் இருப்பீங்க. மெயினாக பேரண்ட்ஸு அப்படியே போட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒரு கலை. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் 100, 110, 120 கட் ஆஃப் இருந்தால் கூட நல்ல கல்லூரி எடுக்கலாம். நான் ஷூரிட்டி கொடுக்குறேன். அது வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கை வைக்கிறத பொறுத்து. சரி, ஓகே, இப்போ நம்ம பேசுவோம் அந்த விஷயத்தை. ஜூன் 6, இப்போதைக்கு ஜூன் 5 முடி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க நிலவரம் ஜூன் 5 முடி வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஜூன் 5 2,39,871 பேர் பேமெண்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட்டும் அப்ளை பண்ணி பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணவங்க 2,14,005 பேர். போன வருஷம் எவ்வளோ? டாக்குமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி ரேங்க் லிஸ்ட் வந்தவங்க 1,97,601 பேர். கிட்டத்தட்ட 20,000 பேர் ஜாஸ்தி ஆகிறாங்க. இது வந்து டிராஸ்டிக் நம்பர். கடந்த 4 வருஷத்தில் இல்லாத ஒரு விஷயம் நடந்திருக்குது ஆன்லைனில். இது பயப்படுற விஷயமானு கேட்டிங்கன்னா, நான் முதல் வீடியோவிலே சொல்லிட்டேன். முந்தானேற்று வீடியோவிலே சொல்லிட்டேன். பயப்படுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. சரிங்களா? பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. பயப்படவே தேவையில்லை. ஸோ போன வருஷத்தோட டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா 1,97,000 பேரில் ரவுண்டு 1ல் 26,000 பேர் கூப்பிட்டாங்க. வெறும் 23,000 பேர் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்க. அதே ரவுண்டு 2ல் 80,000 பேர் கூப்பிட்டாங்க. வெறும் 60,000 பேர் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்க. ஆப்சன்டீஸ் இருக்காங்க. அதே ரவுண்டு 3ல் 95,000 பேர் கூப்பிட்டாங்க. அதில் வெறும் 75,000, 80,000 பேர் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்க. ஆப்சன்டீஸ். ஸோ ஆப்சன்டீஸ் போக சாய்ஸ் ஃபில்லிங் சும்மா பண்ணிட்டு போகிற ஆளுங்களும் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, டானுவாஸு, டிஎன்இஏ, அதுக்கப்புறம் பிடிஎஸ், எம்பிபிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன் காசா ஆர்ட்ஸு காலேஜில் இப்போ சேர்ந்துருப்பான். அவனும் அட்மிஷன் போட்டிருப்பான். இதில் அப்ளிகேஷன் போட்டிருப்பான் டிஎன்இஏல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேராமெடிக்கல் கவுன்சிலிங் இருக்குது. இந்த மாதிரி எல்லா கவுன்சிலிங்க்கும் போட்டிருப்பான். நீங்கள் அதை வச்சு நீங்கள் பயப்படணுன்னு அவசியமே இல்லை. இவன் அப்படியே டிஎன்இஏக்கும் போட்டிருப்பான். சும்மா டம்மி மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்படணுன்னு அவசியம் இல்லை. தோராயமாக போன வருஷம் மட்டுமே நமக்கு வந்து 50,000 சீட்டு வேக்கண்ட் ஆச்சு. இந்த வருஷம் நமக்கு எவ்வளோ சீட்டு வேக்கண்ட் ஆக போகுதுன்னு தெரில. என்ன சார், 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, சீட்டு வேக்கண்ட் ஆகுங்கிறீங்க, சீட்டே கிடைக்குமான்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க யோசித்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி பயப்பட மாட்டாங்க. புத்தி இல்லாதவங்க தான் பயப்படுவாங்க. ஏன் நான் அப்படி ஒரு வார்த்தை சொன்னேன்னா, நிறைய வீடியோக்கள் நான் போடுறேன். அது நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பயமே இருக்காது. டேம் ஷோராக சொல்கிறேன். யாரெல்லாம் நீங்கள் போய் ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின்ட் ஆனீங்களோ, அதுவும் மேனேஜ்மெண்ட்டில் போய் சேர்ந்தீங்களோ, அவங்க எப்படி காசு ஃபினான்ஷியல் இருந்தனால போய் சேர்ந்துருப்பாங்க. ஃபினான்ஷியல் இல்லாதவங்க அவங்களுடைய உடைமைகள், அதாவது சொத்து பத்து விற்று அதுக்கப்புறம் அடமானம் வச்சு அந்த மாதிரியெல்லாம் போய் சேர்ந்துருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஒன்றும் புரியல. கவர்மெண்ட்டே கவுன்சிலிங் நடத்தி இவ்வளோ பேரை வந்து போக சொல்லுது. சரிங்களா? இதில் 50,000 சீட்டு வேக்கண்ட்டு போன வருஷம். இந்த வருஷம் நான் அடித்து சொல்கிறேன், அதே 50,000 சீட்டு 60,000 சீட்டு வேக்கண்ட் ஆகும். ஏன்னா 1,76,000 சீட்டு இருக்குங்க நம்ம கவர்மெண்ட் பிரகாரம். கவர்மெண்ட் சீட்டு இந்த வருஷம் சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த டேட்டா வரல. ஒவ்வொரு கல்லூரியிலும் சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டேட்டா வரல. புக்லெட்டுன்னு ஒன்று வரும். அப்போ தான் வரும். புக்லெட்டில் அந்த விஷயங்கள் வரும். இவ்வளோ விஷயமும் உங்களுக்காக கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பயப்படுறீங்க. எனக்கு எந்த விதமான ஒரு இதுவும் புரியல. ஸோ அதனால் இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா 180க்கு மேலே எடுத்தவங்க சேஃபர் ஜோன், 150லேருந்து 180 எடுத்தவங்களும் சேஃபர் ஜோன். ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் பயங்கரமாக பண்ணணும். 150லேருந்து 100 வரைக்கும் இருக்கிறவங்க பயத்தில் தான் இருப்பீங்க, எனக்கு தெரியும். ஆனால் சிஎஸ்சி வாரி கோர்சஸ் நம்பி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். நீங்கள் சிஎஸ்சி மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் மட்டும் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு முக்கு மூலையில் இருக்க காலேஜ் கிடைக்கும். அதனால் தயவு செய்து இந்த எண்ணிக்கை பார்த்து பயப்படாதீங்க. உங்கள் கோர்ஸுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா வீடியோலையும் சொல்லிட்டேன். மக்கள் அப்படியே பயந்து சாவறாங்க. என்னடா அது 2 லட்சம் பேர் சீட்டு போட்டிருக்கான், அப்ளிகேஷன் போட்டிருக்கான், எப்பட்றா என் பையனுக்கு சீட் கிடைக்கும், எப்பட்றா அவன் பொண்ணுக்கு சீட் கிடைக்குன்னு அல்லாடுறாங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கிற ஒரு மேட்ரு அம்சமான ஒரு மேட்ரு. அந்த சாஃப்ட்வேரு ஒரு +2 பையனால் ஹேண்டில் பண்ண முடியுங்கிறனால தான் சாய்ஸ் ஃபில்லிங் உங்களையே பண்ண சொல்கிறாங்க.
நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங்கை கற்றுக்கலாம். நான் சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோ போட்டிருக்கேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இன்னும் சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி போய் ஒர்க் பண்ணுறது இன்னும் நான் போடல. அது நான் வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆனால் போடுவேன், சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆனால் நான் போடுவேன். ஜூன் 27 நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்த பிற்பாடு எவ்வளோ பேர் நம்ம கூட போட்டின்னு தெரியும். எப்படி நீங்கள் அமைச்சுக்கணும் தெரியுமா போட்டி? பிசியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, எம்பிசியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஓசியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எஸ்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எஸ்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எஸ்டியில் இவ்வளோ பேர் இருக்காங்க. உங்க கூட எவ்வளோ பேர் கம்யூனிட்டியில் போட்டி போடுறான்னு பாரு. அப்போ அதுதான் வந்து பார்க்கணும். நீ ஓவரால் பார்த்து பயப்படாத. கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன். நீ வந்து அந்த மாதிரி பயந்துட்டு இருந்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து சீட்டு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது, நீங்கள் பயந்து பண்ணிங்கன்னா ஏனோ தோணுன்னு பண்ணுவீங்க. சில பேர் அதிக கட் ஆஃப் எடுத்துருப்பான் 190, அது மாதிரி 3 சாய்ஸ் 4 சாய்ஸ் போட்டு போவான், நாட் லெட்டர் வந்துடும். ஆனால் அதே 110 120 எடுத்தவன் பயத்தில் 100 120 சாய்ஸஸ் 150 சாய்ஸஸ் போட்டிருப்பான். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 100 150 சாய்ஸில் வந்து அவனுக்கு காலேஜ் நல்ல காலேஜாக அமைஞ்சிருக்கும். ஆனால் 190 எடுத்தவனுக்கு டயர் 3 அமைஞ்சிருக்கும், 110 120 எடுத்தவனுக்கு டயர் 2 அமைஞ்சிருக்கும். இது என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? அதுதான் சொல்கிறேன், சாய்ஸ் ஃபில்லிங்கிற ஒரு கலை. அது வந்து கரெக்டாக யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நல்ல சீட்டு கிடைக்கும். நீங்கள் பாட்டுக்கு ஒரு 5 காலேஜ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு சிஎஸ்சி தான் எடுப்பேன், சைபர் செக்யூரிட்டி தான் எடுப்பேன், சிஎஸ்பிஎஸ் தான் எடுப்பேன், ஏடிஎஸ் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு 5 கோர்ஸ் எடுத்து வச்சுட்டு இல்லை ஒரு கோர்ஸை மட்டும் மையப்படுத்தி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா கிடைக்காது. நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. 180லேருந்து 200 வரைக்கும் இருந்தால் ஒரு 40 சாய்ஸ் 30 சாய்ஸ். சிஎஸ்சிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடு, சிஎஸ்சிக்கு அப்புறம் இசிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடு. 180 கீழே வந்துட்டியா, 150 வந்துட்டியா, சத்தியமாக சொல்கிறேன், ஒரு ஈசி ட்ரிபிள் வைக்கிற ஈசி வச்சிங்கன்னா ட்ரிபிள் வச்சிங்கன்னா அடுத்து ஒரு டயர் 1 காலேஜில் மெக்கானிக்கல் வைக்கிறது தப்பு கிடையாது. மெக்கானிக்கல் வேண்டாம்னா ஈசி ட்ரிபிள் முடி வைக்கலாம். சிஎஸ்சி ஈசி ட்ரிபிள் சிஎஸ்சி கோர்ஸை நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம், ஏடிஎஸ்சி ஏஎம்எல் எந்த வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ட்ரிபிள் வரைக்கும் வைங்க. ஆனால் அதுவே வந்து 150 கீழே போகும்போது மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இந்த மாதிரி சிவில் இந்த மாதிரி கோர்ஸும் வைங்க, ஈஸி வைங்க, ட்ரிபிள் வைங்க, கம்ப்யூட்டர் வைங்க. எல்லா கோர்ஸுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா நம்ம கம்மி மார்க் எடுத்திருக்கோம், நல்ல காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் அப்படியே கீழே கொண்டு வாங்க, உங்களுடைய கோர்ஸுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள். ஸோ இது எதுவுமே பண்ணாமல் சும்மா நீங்கள் ஒரு 5 காலேஜ் எழுதி வச்சுட்டு இங்கே தான் படிப்பீங்கன்னா எப்படி கிடைக்கும் உங்களுக்கு சீட்டு? கோயம்புத்தூரில் ஒரு 10 காலேஜ் செலக்ட் பண்ணு, ஒரு 15 காலேஜ் செலக்ட் பண்ணு, எதில் போய் படிக்கலான்னு பாரு, ஃபீஸ் தெரிஞ்சுக்க. அந்த காலேஜ் போய் ஒரு 5 காலேஜ் 6 காலேஜ் போய் விசிட் பண்ணிப்பார். சென்னை வேணுமா, சென்னையிலையும் அதே மாதிரி ஒரு 10 காலேஜ் பாரு, அதுலேயும் வந்து நீ வந்து ஒரு ஃபீஸை தெரிஞ்சு வச்சுக்க, அந்த காலேஜை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோ. இதுக்கு தான் உனக்கு இவ்வளோ டைமு. இப்படி எந்த ஒரு அனலைசிஸும் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு 2 காலேஜ் 3 காலேஜ் தெரிஞ்ச காலேஜ் வந்துட்டு வச்சுட்டு சாய்ராமில் படிக்கணும், அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும், ஆர்எம்கேல படிக்கணும், அந்த மாதிரி நம்ம கனவு மட்டும் வச்சுக்கிட்டு சும்மா அந்த 2 காலேஜ் மட்டும் வச்சா சீட் கிடைக்காது. ஸோ அதனால் 2,14,000 பேர் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா பயப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த எண்ணிக்கை கூடும். ஏன்னா ஜூன் 6க்கு அவங்க அப்டேட் பண்ணலை. என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தால் 2,25,000 பேர் அப்ளிகேஷன் போடுவாங்க. அதாவது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 9ஆம் தேதி நமக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா பேமெண்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க 2,39,875 பேர், கிட்டத்தட்ட 2,40,000 பேர். அப்போது பேமெண்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணவங்க அவ்வளோ பேர். சர்டிஃபிகேட் இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்காங்க. 9ஆம் தேதி கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். சரியா? யாரெல்லாம் சர்டிஃபிகேட் அதாவது அப்ளிகேஷன்ஸ் தவறுகளாக போட்டிருந்தீங்களோ பயப்படணும்னு அவசியம் இல்லை. அவங்களே டிஎன்இஎல்லாம் பார்த்துக்குவாங்க. அவங்களே உங்களை கூட்டு அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்டு பண்ண சொல்லுவாங்க. யாரோட சர்டிஃபிகேட்டும் அப்ளிகேஷனும் வந்து ரிஜெக்ட் ஆகாது. ரேங்க் லிஸ்ட் எல்லாத்துக்குமே வரும். எதாக இருந்தாலும் டிஎஃப்சியில் போய் அணுகுங்க. அதுக்கு தான் 110 டிஎஃப்சி மையங்கள் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும்னா நீங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணால் தான் போய் சேரும். நீங்கள் தயவு செய்து இந்த விஷயத்தை பண்ணுங்கள். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த சாய்ஸ் ஃபில்லிங் மேட்டரை மறந்துடாதீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் நம்மளும் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ஓகேனா நம்மக்கிட்ட புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஓகேனா புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வில்லங்கத்தில் தான் நிறைய பேர் மாட்டுறாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. சத்தியமாக சொல்கிறேன், நல்ல காலேஜ் கிடைக்கும். யாருமே பயப்படணும்னு அவசியம் இல்லை. வெயிட் ஃபார் கவுன்சிலிங் அண்ட் ஆல்சோ யூ கெட் குட் காலேஜ் ஃபார் யுவர் மார்க். என்ன மார்க்காக இருந்தாலும் உங்கள் கம்யூனிட்டி ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தைரியமாக இருங்க. நாளைக்கு நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கிறேன். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஸ்டுடியோவுக்கு போயிட்டு நல்லா நான் அனலைசஸனை எடுத்துகிட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. அண்ட் இந்த 2,14,000 சீட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாரெல்லாம் கவுன்சிலிங் போகிறீங்க, யாரெல்லாம் கவுன்சிலிங் போக மாட்டீங்க, யாருக்கெல்லாம் பயமாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.